அறிமுக இயக்கிய மீராக்கதன் இயக்கத்துக்கு உருவாக்கும் நபீல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் நெசவுத்தொழில பின்னணியும் உள்ள ஒரு தமிழ் இஸ்லாமிய குடும்பம் வாழ்வியலை பற்றி தான் இந்த படத்தோட கதைக்களம். அவங்க நெசவுத்தொழில் நடிகர் இந்த சமயத்தில் பொருளாதார சூழ்நிலையான வெளிநாட்டை நோக்கி போகும் அவங்களோட வாழ்க்கை வழிகளையும் அழகா ஒரு காதலையும் கலந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட கதைக்கரு. இந்த படத்தோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, கஸ்தி நடித்த நடிகர்களோட நடிப்புன்னு சொல்லலாம். கஸ்தூரி ராஜா அவர் இந்த குடும்ப தலைவராக நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு அனுபவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கி அழகா நேர்த்தியா நடிச்சிருக்காரு. அவரோட தம்பியா வர கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு கூட்டு குடும்பமும் வச்சுக்கிறாங்க. அவங்க தனி ஒய்ஃபா வர்ற அனுசியா ராசன் அவங்களும் நல்லா பண்ணிட்டாங்க. அவங்க மலர் நடிகை ஆனால் நடிச்சிருக்க ஈசா பிளஸ் மாளவிகா மனோஜ் ஆகியோர் அழகான நடிப்பை. மனோஜுக்கு வந்து பேச்சுக்கள் கம்மி, வார்த்தைகள் கம்மி, ஆனால் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஹீரோயினா வர ஸ்ரீ அவங்களும் வந்து அந்த புதுமையை பெண் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. புரட்சிகரமான ஒரு பெண்மணியா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இது 1980 2023 வரையும் நடக்கிற காலகட்டத்தை தகுந்த மாதிரியா ஒவ்வொரு நடிகரும் அவங்களோட உடலமைப்பு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு இயற்கையா நேர்த்தியா அமைஞ்சிருக்கு இந்த கதைக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய முதல்னு பார்த்தா டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே சொல்லலாம். ஒரு நேர்த்தியான வாழ்வியல் கதையை அழகா ஒரு போர் அடிக்காம ஒரு என்கரேஜிங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணி அதுல எந்த ஒரு சைக்கத்தனமும் இல்லாம இஸ்லாமியர்கள் வாழ்வியலை அழகா இவ்வளவு டீட்டெயிலிங்கா எந்த படத்தையும் காப்பிலாம் நினைக்க அவர் அழகா அதை கேப்சர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சாம்சியோட பின்னணி இசை அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப குயிட்டா காமா பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு கதைக்கு தகுந்த மாதிரியா ஒரு மைல்டான ஒரு பின்னணி இசை பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு ப்ளஸ். மகேஷ் கிருஷ்ணனோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் சொல்லலாம். அந்த நெல்லை கலாச்சாரத்தை மண் வாசனையோட படத்தை பட வச்சதாகட்டும், அந்த இஸ்லாமிய குடிமைகள் வாழ்வியலை கேப்சர் பண்ண அந்த லொகேஷன், காலகட்டங்கள் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அழகா படம் எடுத்து காமிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஒரு இஸ்லாமிய குடும்பங்கள்ல வெளிநாட்டு போன கணவர்களால குடும்ப உணர்வுகள், அவங்க மனைவிமார்களோட உணர்வுகள் பிளஸ் அவங்க இஸ்லாமிய கலாச்சாரத்துல அவங்க சமூக கட்டுப்பாடுகள், இந்த திருக்குரான் வகுப்புகள் பிளஸ் கல்யாணங்கள் இதெல்லாம் பத்தி இவ்வளவு டீட்டெயிலிங்கா அழகா ஒரு திரைக்கதையை பண்ணி அதுல ஒரு காதலையும் கலந்து சமமா ஒரு குடும்ப உணர்வை நெட்டியா பண்ணியிருக்காரு. அதனால இந்த படத்தை வந்து எல்லாரும் ரசிக்கும்படியா மக்கள்கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆகுது. இந்த படத்தை குடும்பத்தோட போய் ரசிக்கலாம். எந்த ஒரு ஆபாசமோ எந்த ஒரு அருவருப்போ எந்த ஒரு வன்முறையோ இல்லாத ஒரு அழகான படத்தை கொடுக்கறதுக்காக டைரக்டருக்கு நம்ம முதல்ல ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம்.